இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எரேமியா 29:11 வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்க திட்டங்களை, தேவன் நோக்கத்தை இங்கு வெளிப்படுத்துகிறார். அது எதுவுமே நமக்கு தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகள். நம்மை காயப்படுத்தும்படி அல்ல, நம்முடைய எதிர்கால நன்மைக்கு எதுவாக அவர் அதை திட்டமிட்டிருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவரை குறித்து நமக்கு உள்ள ஒரு அச்ச மனப்பான்மை வந்து விடுகிறது. வாழ்க்கையின் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கேள்விக்குரியது. ஆனால் தேவன் இந்த சரித்திர பின்னணி நீங்கள் போய் பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்கால நம்பிக்கை இல்லை. 70 நீண்ட வருடங்கள், 2 தலைமுறைகளுக்கு மேலாக அவர்கள் அடிமையாக இருந்தனால எதிர்காலத்தினுடைய ஒரு செழிப்பையோ ஒரு விடுதலையோ, மறுபடியும் தாயகம் திரும்பி மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தை திட்டவட்டமாக வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அது மட்டுமல்ல, நான் உங்களுக்காக வைத்திருக்க திட்டங்களை நானே அறிந்திருக்கிறேன். உங்களுக்காக தேவன் வைத்திருக்க நீங்கள் அறியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் சொல்லுகிறார். அவை தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. இது எங்கு நிறைவேறி இருக்கிறது? நிஜத்திலே, வேதத்திலே, அவனுடைய சரித்திரத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஏசாயா புத்தகத்திலே கோரேசை குறித்து 44ஆம் அதிகாரத்தில் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே, பல 100 வருடம் முன்பதாக அவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அதே போல அவன் பெர்சிய நாட்டு ராஜாவாக வந்து பாபிலோன் தேசத்தை ஜெயித்து பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த யூதர்களுக்கு அவன் கட்டளை கொடுத்து தாயகம் திரும்பவும், ஆலயத்தை கட்டவும், நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி வைத்திருந்த அனைத்து வெண்கலம், தங்கம், பொன், வெள்ளி, 45ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாளை முறித்து பொக்கிஷத்தை எடுத்து கொடுப்பேன் வார்த்தையை கோரேசை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார். எஸ்ரா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, எரேமியாவினால் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிற வார்த்தையின்படியாகவே பெர்சிய ராஜா கோரேஸ் எழும்பி விளம்பரப்படுத்துகிறான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான தங்கத்தையும் நிறுத்து கொடுக்கிறான். அந்த சிறையில் வெண்கல கதவுகளுக்குள்ளே இருந்த தேவ ஆலய பாத்திரங்கள், பொறுப்பது எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை துல்லியமாக நிறைவேற்றுவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், சூழ்நிலைகள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை துல்லியமானது, நிச்சயம் நிறைவேறும். சரித்திர பதிவுகள் அதுக்கு நிரூபணமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்காக நீ வைத்த திட்டங்கள் நன்மைக்கு எதுவானது, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எது. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தாவே நம்பிக்கையில்லா சூழ்நிலை இருந்தாலும் தேவனால் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்ற முடியும், தலைகளாய் மாற்ற முடியும் என்பதை விசுவாசிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.